ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெய்யக்காலம் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோரும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால் கூலாக ஏதோ குடிக்கலான்னு தோணும் அடிக்கடி. அதனால் நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் போய் கடையில் போய் வாங்கி குடிக்க முடியாது. அதனால நம்ம வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்போ அதை எடுத்து குடிச்சிக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்சது நன்னாரி வேர். இந்த மாதிரி பேக்கெட்டாக சின்னதாக இருக்கும், 100 கிராம் அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா, நன்னாரி வேர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் 200 கிராம் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும், வேர் மாதிரி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நன்னாரி வேரில் உங்களுக்கு வேருன்னு சொல்கிறனால மரத்துக்கடி பூமிக்கடியில் தான் அது விளையும். ஸோ அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 தடவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலர் மாறி பாருங்கள். இது ஆக்சுவலாக நன்னாரினால அப்படியே நன்னாரி வேரோடது நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அது வாஷ் பண்ணும்போது மண் இருக்கும் நிறையா. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது அந்த வேரோட கலர் கிடையாது, மண்ணோட கலரு. ஸோ நல்லா நீங்கள் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கையை விட்டு நீங்கள் எப்படி இது பண்ணி பிசைஞ்சு கொடுக்குற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நானும் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிக்கிட்டேன். அங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரமே பாருங்கள், இந்த வேரில் இது நான் 2வது தடவை 3வது தடவை வாஷ் பண்ணப்போ இருந்த மண்ணை காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நிறைய மண் இருந்தது. ஸோ நீங்கள் எது வாங்கினீங்கனாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செய்கிற மாதிரி இருக்காங்க. இது வேருங்கிறனால இன்னுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையிலேருந்து வாங்கினதை அப்படியே செஞ்சிடாதீங்க. ஊற வச்சாலுமே அந்த ஊறுற இது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால் முதல்ல வாங்கின உடனே இந்த மாதிரி இந்த வேரை வாஷ் பண்ண பாருங்கள். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இது செகண்ட் டைமோ 3rd டைமோ வாஷ் பண்ண மாதிரி இந்த மண். ஃபஸ்ட் டைம் 2 டைம் நிறையா இருந்தது. இப்போ பாருங்கள், 4-5 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கலர் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியுது, வாட்டர் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் என்னோடய வீடியோஸில். ஏன்னா கிளியராக அதுக்கு உண்டான எல்லாமே நம்ம எந்த டவுட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் பார்த்தாங்கன்னா வீடியோவை அவங்களே ஃபுல்லாக எந்த டவுட் இல்லாமல் இது செய்யணுங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பிகினர்ஸ் கொஞ்சம் இதை பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். யார் பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறனால கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோஸையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கழுவிக்கும். கடைசியில் பாருங்கள், எந்த மண்ணும் இல்லை. ஸோ இந்தளவுக்கு கழுவினதுக்கப்புறம் நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமே நீங்கள் அதாவது ஒரு 100 கிராம் பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர்னா ஒரு 100 கிராமுக்கு 1/2 லிட்டர்னு கணக்கு வச்சுட்டிங்கன்னா, இப்போ 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம், 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அதை என்ன பண்ணேன்னா இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கழுவுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப அரைச்சிடாதீங்க. அந்த பல்ஸ் மோட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் இல்லைனா ஒரு சிங்கிள் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு 2 தடவை அரைச்சிக்கோங்க. நிறைய அரைக்காதீங்க. ஒரு 2 தடவை அரைச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கிராமுக்கு 1/2 லிட்டருங்கிற கணக்குக்கு நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணியை. நான் இப்போ 1 லிட்டரு 2 லிட்டரு பக்கம் வச்சுருப்பேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நைட்டில் ஓவர் நைட் இது அப்படியே ஊற விட்டுறணும் நீங்கள். இதை இப்போ எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஓவர் நைட்டு நல்லா ஊறிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதை நான் நைட்டு இதை ரெடி பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டு நைட்டு ஊற விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த நாள் காலையில் ஒரு 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊறியிருக்கும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கலர் எப்படி பாருங்கள், அந்த எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கியிருக்குது. நீங்கள் தட்டி கூட இது பண்ணிக்கலாம். நான் தட்டி பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். சில பேர் நல்லா தட்டிட்டும் போடுறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். எப்படி வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள், இது ஓவர் நைட்டு ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் வச்சு இதை வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து இதை அடுப்பில் வச்சு நல்லா அதை வந்து நிறைய சுண்ட வைக்க வேண்டாம், கொதிக்க விடணும். அது கொஞ்சம் நேரம் ரொம்ப தான் கொதிக்கிற மாதிரி ஆகுது. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 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 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 1/2 லிட்டருக்கு வந்து நீங்கள் டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் நான் 8 டம்ளர் தண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் வெல்லம் நான் என்ன பண்ணிட்டேன், 2 டம்ளர் வெல்லம் 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை 2ம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒயிட் சுகர் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் சுகர் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து கெடுதல்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது என் பையனுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற, நம்மளும் யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கணும்னு சொல்லினால வெல்லம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். 100 கிராமுக்கு சொன்னீங்களா, 1/2 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர், நான் வந்து ஒரு 4 டம்ளர் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொதிக்க வரும்போது இப்போ மேலே நுர வருது பாருங்கள். இது வெல்லம் போட்டிருக்கனால வெல்லம் நாட்டு சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து மேலே வரும்னு சொல்லி மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நான் ஒரு யூடியூப்பில் ஒரு பெரிய ஒருத்தங்க சொன்னாங்க, அதுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தெரியாததை வந்து நம்ம கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை, கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடகர். அவங்க எல்லாமே அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வெல்லம் நீங்கள் இது பண்ணும்போது மேலே வரதெல்லாம் அழுக்குன்னு அவங்க மதர் சொல்லி கொடுத்ததா சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நானும் வெல்லம் இந்த மாதிரி காய்ச்சும் போது மேலே வர்றது வந்து இந்த அழுக்கெல்லாம் எடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரமே பக்கம் ஆயிடுச்சு எனக்கும். இது பாருங்கள், ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற வைக்கிறது 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. ஆனால் நான் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் நாளே ஊற வச்சுட்டேன், எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அதை அடுத்த நாள் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் நல்லா ஊறிக்கும். ஊறினதுக்கப்புறம் அதை வந்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் தான். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகுது கொதிக்கிறதுக்கு. அதில் வெல்லம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 8 டம்ளருக்கு 4 டம்ளர் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்குது, நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே போதுங்கிறப்போ குறைச்சிக்கலாம் இந்த அளவை. பாருங்கள், இது வந்து நான் ஒரு மணி நேரம் பக்கம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக போட்ட தண்ணி வந்து 3/4 ஆச்சு. இன்னும் வந்து அந்த பாகு மாதிரி லைட்டாக கெட்டியாக வரணும்னு எதிர்பார்த்தேன், பட் வரல. அதனால் போதும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நல்லா அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. இது நன்னாரி வேர் வந்து உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து இது வந்து ரொம்ப பழைய காலத்து பாட்டிங்களெல்லாம் வந்து அவங்கெல்லாம் யூஸ் பண்ணது. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறனால எங்கள் பாட்டியும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை வந்து மூடி வச்சுருங்க அப்படியே. அந்த கொதித்து உங்களுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு அதை வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினிங்கன்னா வடிகட்டி வந்து சாதாரண நல்லா திக்காக இருக்கிற வடிகட்டியாக வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் அதை வந்து ஆற விட்டுருங்க, ஃபுல்லாகவே ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு அரை பழங்கிற கணக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டேன். ஒரு 4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சொன்ன மாதிரி அந்த கணக்கு பிரகாரம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியை எடுத்து அந்த எசன்ஸை எடுத்துகிட்டு ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள், ஐஸ் கட்டி போட்டிருக்கேன். ஐஸ் கட்டி போட்டு நல்லா கலந்து குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரி டேஸ்டி, எம்மி. உங்களுக்கு வந்து நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவாங்க, நன்னாரி ஜூஸ் சொல்லலாம், எது வேணால் சொல்லிக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுமே ஒன்று தான். சர்பத்து ஜூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இது செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில் இதில் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.